திருக்கழுக்குன்றத்தில் நான் ரவுடி, எனக்கு இலவசமாக மதுபானம் வழங்க வேண்டும். டாஸ்மாக் ஊழியரை தாக்கிய இளைஞர்கள். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் புறவழி சாலையில் 2 அரசு மதுபான கடைகள் இயங்கி வருகிறது. இதில் 4184 என்ற பதிவு எண் கொண்ட டாஸ்மாக் கடைகள் திருக்கழுக்குன்றம் பகுதியைச் சேர்ந்த சரவணன், மனோகரன் மற்றும் அன்பழகன் ஆகியோர் விற்பனையாளராக பணிபுரிந்து வருகின்றனர். பின்னர் இதனிடையே திருக்கழுக்குன்றம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பரமசிவம் நகர் பகுதியைச் சேர்ந்த அருள் மற்றும் பார்த்திபன் ஆகியோர் தினமும் இலவசமாக மதுபானம் கேட்டு தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. இலவசமாக கொடுக்க முடியாது என டாஸ்மாக் விற்பனையாளர்கள் கூறிய நிலையில், எங்களுக்கு மதுபானம் கொடுக்க மாட்டியா என கூறி பாட்டிலை எடுத்து மேற்பார்வையாளர் சரவணன் மற்றும் விற்பனையாளர்கள் அன்பழகன், மனோகரன் ஆகியோர் மீது வீசி உடைத்துள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த சரவணன் மற்றும் சக பணியாளர்கள் திருக்கழுக்குன்றம் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று திருக்கழுக்குன்றம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பின்னர் போலீசாரிடம் புகார் அளித்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறியவர், தமிழக அரசுக்கு வருமானம் தரக்கூடிய டாஸ்மாக் நிறுவனத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நிலையில் டாஸ்மாக் மது விற்பனையாளர்கள் சங்கத்தை நாடி அதனை ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என டாஸ்மாக் விற்பனையாளர்கள் எச்சரித்துள்ளனர். மற்றும் மிரட்டும் குண்டர்கள் மீது செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி குரல் டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நான் திருக்கழுக்குன்றம் 4184 பைபாஸ் சாலையில் டாஸ்மாக் கடையில் விற்பனையாளர் பணிபுரிகிறேன். வியாபாரத்தை நாங்கள் பண்ணின்னு இருக்கும்போது நான், அன்பழகன், மனோகர், சக்திகள் எல்லாம் வியாபாரம் பண்ணின்னு இருக்கும்போது ஒரு 7 மணி அளவில் பரமசிவம் நகரை சேர்ந்த அருள், பார்த்திபன் 2 பேர் எங்கிட்ட மதுபானம் கடன் கேட்டாங்க. நாங்கள் கொடுக்க மாட்டோம் சொல்கிறோம். கொடுக்கலன்னா உங்களை வெட்டிட்டு கொண்டு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இல்லைப்பா எங்களால் கொடுக்க முடியாதுப்பா, சும்மா அந்த மாதிரி தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்றான். இவங்க குறைஞ்சது ஒரு மாத காலமாக 3 கடையிலையும் போயிட்டு இந்த மாதிரி பாட்டில் கேட்டு தொந்தரவு பண்ணினே இருக்காங்க. எங்களால் கொடுக்க முடியாது சொல்லினே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கொடுக்க மாட்டீங்களா, அவங்களை வாங்க வெட்டிடுறேன் கொண்டுறேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. எங்களால் முடியல சொல்லிட்டு இருக்கும்போது இது மாதிரி காலி பாட்டில் ரிட்டர்ன் வாங்க திட்டத்தில் காலி பாட்டில் ரிட்டர்ன் வாங்கிக்கிறாங்க. அந்த காலி பாட்டில் ஒரு கேஸ் ஃபுல்லாக எடுத்துன்னு வச்சுக்கின்னு சரம் மாதிரியே எங்கள் மீது தாக்குறாங்க. பாட்டில் தூக்கி அடிக்கிறாங்க. ஃபுல்லாக தூக்கி ஒரு 20 பாட்டில் கிட்ட தூக்கி அடிக்கிறாங்க. அடித்து எங்கள் மேலாம் அடித்து எனக்கும் அன்பழகன்றவருக்கும் அடிபட்டு என்னோட முகத்துக்கு தாடைக்கு மேலே ஒரு 5 தையல் போட்டுறாங்க. தையல் போட்டு ஹாஸ்பிட்டலில் இப்போ நின்று இருக்கிறேன். நான் எங்களுக்கு உயிர் பாதுகாப்பே இல்லை. எங்களால் வியாபாரம் பண்ண முடியல. இவங்க கண்டினியூஸாக டெய்லி வந்துடுறாங்க. 6:30 மணிக்கா வராங்க. உங்களால் முடிஞ்சா போலீஸ் கூட ஃபோன் பண்ணீங்க, எங்களால் முடியாது, முடிஞ்சா பண்ணீங்க, நாங்கள் என்ன பண்ணுறாங்க. இல்லை ஒன்று துட்டு கொடுங்க, நீ துட்டு எத்தனை வெளியே போனால் வெட்டிடுவாங்க. உடனே என்ன பண்ணுறோம், ரவுடி மாம்பழம் நாங்களா என்ன திருவோணத்தில் தெரியாது அவங்களாம், இவ்வளோ எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி துட்டு எங்களை மிரட்டுறாங்க. தயவுசெய்து நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கணும். எடுக்கலாம். நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் போராட்டம் தான் பண்ணுவோம். கடையை அடைத்து போராட்டம் பண்ணுவோம். எல்லாரும் கடையை நாங்க மூடிடுவோம். சங்கத்து மூலியமா, தொழிற்சங்கம் மூலியமா போயிட்டு சொல்லி கடையை அடைத்து போராட்டம் நடத்துவோம் நாங்க.